Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala alihi. இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஆசான் அல்ஹாஜி எச்.எம். அனிபா அவர்களே, இந்த விழாவின் பிரதம அதிதி ஷேக் சகோதரன் வாசி நலீமி அவர்களே, மகிழா இஸ்லாமிய அறக்கல்லூரியின் நிர்வாகிகளான நன்குரிய ஷேக் ஜஃபர்கான் அவர்களே, அன்புக்குரிய அஸ்கராமர் அவர்களே, அன்புள்ள அதிதிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் அந்நகராவின் கலை நிகழ்வுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை நிகழ்வுகள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டை விட மறு ஆண்டிலே சிறப்பாகவும் மிகவும் விமரிசையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை அவதானிக்கின்ற போது பெற்றோர்களான உங்களுக்கு நிறைந்த கருத்துரைகள் நேரடியாக அல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வுகள் கூடாக உள்ளங்களை தொடர்பாக கொண்டு வரப்பட்டன. எனவே மிகவும் முக்கியமான அம்சம், இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே வாசிப்பு பற்றி மிக முக்கியமாக எடுத்துக் கூறப்பட்டது. நான் இந்த நிகழ்விலே மிகவும் உள்ளத்தை கவர்ந்த நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை காண்கின்றேன். இன்று வாசிப்பு நமது சமுதாயத்திலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு சஞ்சிகையில் வாசிப்பு பற்றி ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களில் 10% தான் உண்மையாக வாசிக்கிறார்கள். ஆசிரியர்களே வாசிக்கவில்லை என்றால் மாணவர்கள், பெற்றோர்கள், ஏனையவர்கள், பொதுமக்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வாசிப்பு மனிதனை முழு மனிதனாக ஆக்கும் என்று நாங்கள் கற்றிருக்கின்றோம். இன்று செய்தி தொடர்பு சாதனங்களும் ஊடகங்களும் மிக வேகமாக வளர்ச்சியடைந்திருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் எமது கலாச்சார விளிம்பங்களை விட்டு மிகவும் தூரமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் வாசிப்பின் முக்கியத்துவம் இங்கே வலியுறுத்தப்பட்டது. இன்று தமிழிலே, ஆங்கிலத்தில், சிங்களத்தில் பல்வேறு வகையான இஸ்லாமிய சஞ்சிகைகள், விடுவட்டுகள், இன்னும் பல்வேறு விதமான நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அவற்றை வாசிக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நாங்கள் நேரத்தை ஒதுக்குகிறோம். வாசிப்பதற்கென்று ஒரு நாளில் சில நேரங்களை ஒதுக்குவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அன்புள்ள மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்வு கூடாக நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் நிறைய வாசிக்க வேண்டும் என்பது, நீங்களும் அவ்வாறான ஒரு நல்ல உணர்வினை பெற்று செல்ல வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்தமைக்காக இந்த நிர்வாகிகள், நன்றிக்குரிய சகோதரர் எச்.எம். அர்மான், சகோதரர் அஸ்கர் அஹமத், இதன் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, காலநிலை உங்களுக்கு சீராக இல்லாமல் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மாலை வேலையாக மலர்த்தும் என்று பிரார்த்தித்து, உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்காக நீங்கள் வீட்டிலே ஒரு சிறந்த வாசிப்பு மூலையை ஏற்படுத்துங்கள் என்று பணிவாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம். கூறினார்கள், குணம் பேசுதல் என்றால் உடனே சகோதரர்
செய்யணும்.